இயேசுவின் மின்னேற்பு பெருவிழாவை இன்று திரு அவை வெகு விமரிசையாக கொண்டாடுகிறது. கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நம் நம்பிக்கை எல்லாம் வீண் என்பார் புனித பவுல். ஆம், இயேசு தான் இறைமகன் என்பதை தன் உயிர்ப்பின் மூலம் வெளிப்படுத்துகிறார். நமது நம்பிக்கைக்கு இயேசுவின் உயிர்ப்பு மிகவும் அத்தியாவசியமானது. அதுபோலவே இயேசுவின் மின்னேற்றமும் நமது நம்பிக்கைக்கு மிகவும் முக்கியமானது. அவர் மீண்டும் தந்தையிடம் செல்வதும் இறைமகனுக்கு உரிய செயலாகும். நம் வாழ்விலும் மீண்டும் தந்தையிடம் நாம் செல்ல வேண்டும். நம்பிக்கை அறிக்கையில் நாம் சொல்வது போல, மெய்யம் கடவுளின்று மெய்யம் கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக வந்த இறைமகன் தந்தையிடம் நமக்கு முன்னோடியாக விண்ணேற்றமடைந்து செல்கின்றார். நாமும் தந்தையிடம் செல்ல வேண்டும். ஒளியினின்று ஒளியாக ஜெனித்தவர் மீண்டும் அந்த ஒளியோடு இணைகின்றார். அதுபோல் நமக்கும் விண்ணேற்பு உண்டு. ஜீவ ஆத்மா பரம ஆத்மாவோடு இணைய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஜீவ ஆத்மா. இந்த ஜீவ ஆத்மா மீண்டும் பரம ஆத்மாவாகிய இறைவனுடன் இணைவதுதான் முக்தி. ஒரு பிறவியில் தவறினால் 7 ஜென்மம் எடுத்து அதற்கு பரிகாரம் செய்து பின் முக்தியடைய வழிகாட்டுகிறது இந்து மதம். ஆனால் கிறிஸ்தவம் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவதன் வழியாக ஒரே பிறவியில் மீண்டும் பரமாத்மாவோடு இணைய முடியும் என வழிகாட்டுகிறது. இதற்கு நல்ல உதாரணமாக ஊதாரி மைந்தன் உவமை உள்ளது. அவர் புறப்பட்டு தன் தந்தையிடம் வந்தார் என்ற வார்த்தைகள் பரமாத்மாவோடு இணைய வழிகோலுகிறது. அதற்கு ஊதாரி மைந்தன் செய்த பாவம் தடையாக இருந்தது. அவர் மன்னிப்பு வேண்டும் பொழுது அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைகிறது. இயேசு விண்ணேற்றம் அடைந்து தந்தை கடவுளோடு இணைந்தார். நாமும் தந்தையிடம் திரும்ப இவ்விண்ணேற்பு பெருவிழா நமக்கு உதவட்டும். நம் பாவத் தடைகளை மன்னிப்பு வேண்டுவதன் வழியாக உடைப்போம். தந்தையோடு இணைந்த வாழ்வு வாழ்வோம்.